அதிமுக தலைமையிலான கூட்டணியை கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியுமாங்கிறதே ஒரு கேள்வி. ஆட்சியை கைப்பற்றுவது என்பதை தவிர வேற என்ன கொள்கை இருந்தது? அதிமுக மீது பாஜகவுடைய பிடி இறுகி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. திமுக ஆட்சிக்கு வழிவகுத்தார்கள் போன சென்ற தேர்தலில். எனவே அதுதான் முக்கியமான மக்களுடைய அரசியல். இந்த தேர்தலில் ஐயாவுக்கு கூடுதல் ஆதரவா அல்லது சின்னையாவுக்கு கூடுதல் ஆதரவா என்பது வேணா கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வருமே தவிர, திராவிடங்கிற பேரை தன்னுடைய கட்சியில வைத்திருக்கிற, அண்ணாவின் பேரையும் தன்னுடைய கட்சியில் பெயராக வைத்திருக்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர் கொந்தளித்திருக்க வேண்டாமா? சீறி இருக்க வேண்டாமா? அதெல்லாம் செய்யலையே. டிஎம்கே கூட்டணி கொள்கை அடிப்படையில உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப ஏஐடிஎம்கே கூட்டணி அதே கொள்கையில அடிப்படையில உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முதல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியை கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியுமாங்கிறதே ஒரு கேள்வி. எனவே அதே கொள்கைன்னா அப்ப எந்த கொள்கை? ஏற்கனவே அவருக்கு என்ன கொள்கை இருந்து அவர் அமைத்துக் கொண்ட கூட்டணியில் ஆட்சியை கைப்பற்றுவது என்பதை தவிர வேற என்ன கொள்கை இருந்தது? ஆகவேதான் அந்த கொள்கையற்ற கொள்கையை தமிழக மக்கள் சென்ற தேர்தலில் நிராகரித்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இப்பவும் அதே மாதிரிதான். இப்ப ஒன்றும் பெரிய அவருடைய ஒரே இலக்கு என்பது திமுக தலைமையிலான அந்த கூட்டணி அது வெற்றி பெறக்கூடாது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதை தடுக்க வேண்டும், அதிமுகவுடைய ஆட்சியை அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும். இது ஒன்று மட்டும்தான் இலக்கு. ஆனால் இப்ப நீங்க ஒப்பிட்டு கேட்டீர்கள், திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணின்னு. அப்ப அதுல கொள்கை என்பது ஏதோ ஒற்றை கொள்கை அல்ல, மாநில உரிமை சார்ந்த கொள்கைகள் அத்தனைக்கும். அதுல பூரா அந்த கட்சிகள் ஏற்கனவே அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அந்த மாநில உரிமைகள், கல்வி உரிமை, மாநில சுயாட்சி, மொழி உரிமை, இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். அதுல பூரா ஒன்றிய அரசினுடைய அத்துமீறல்கள், தலையீடுகள், குறுக்கீடுகள், திணிப்புகள், இதையெல்லாம் எதிர்ப்பதில் இந்த கூட்டணி கட்சி திமுக தலைமையிலான கட்சிகள், திமுக தலைமையிலான கட்சிகள், மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இப்போது இணைந்திருக்கிற தேமுதிக, இப்படியான கட்சிகள் இவரெல்லாம் இணைகிற போது இவர்கள் ஏற்கனவே இதே கொள்கைகளை முழங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், அவரவர் கட்சி மேடைகளிலும் இந்த கொள்கைகளை வலியுறுத்திக் கொண்டிருப்பவர்கள். எனவே அந்த அந்த கொள்கைகளுக்கெல்லாம், அந்த லட்சியங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. அவர்களிடம் தென் மாநிலங்களிலே அவருடைய வருகையை தடுக்க முடிந்திருக்கிறது என்ற நிலைமை இருந்தாலும் கூட, ஆனாலும் ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலையை தமிழக மக்களை அவர்களுடைய அரசியல், மதவாதம் சார்ந்த அந்த அரசியல், மத ஆதிக்கம் சார்ந்த அரசியல், மத அடிப்படையில மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் என்றெல்லாம் இருக்கிறது. அதுல தமிழகம் சிக்கிவிடக் கூடாது என்கின்ற அந்த அக்கறை இருக்கிறது இந்த கூட்டணிக்கு. எனவே அதை தடுப்பது என்பது அதிமுக தான் இன்றைக்கு அந்த என்டிஏ என்கிற அந்த கூட்டணிக்கு தலைமை என்பதாக சொல்லிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரிகிறது. என்றாலும் கூட இது அடிப்படையில் பாஜகவுடைய கூட்டணி தான். அப்ப அவர்களிடம் இந்த தமிழகம் சிக்கிவிடக் கூடாது என்ற அக்கறையோடு இந்த திமுக தலைமையிலான அந்த அணியைச் சேர்ந்த கட்சிகள் இந்த அது கிட்டத்தட்ட அவருடைய தொகுதி பங்கீடு எல்லாம் முடிவடைந்து விட்டது. இனிமே எந்தெந்த தொகுதி என்பதைதான் அவர் இறுதிப்படுத்த போகிறார்கள். அப்ப இனிமே அடுத்து களத்துல இறங்கி விடுவார்கள் என்று தெரியலாம், நம்ம முடிவு பண்ணலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் நீண்ட இழுபறிக்கு பிறகு திடீரென்று டெல்லிக்கு அழைக்கப்பட்டார், அல்லது இவர் டெல்லிக்கு இவராக சென்றார். இவர் போற அதே நாள்ல இவர் தினகரன் அமமுக தலைவர் அவரும் போனாரு. அவர் அதை பத்தி கேட்டதுக்கு அவருடைய அரசியல் விஷயங்கள் பேசுறதுக்காக போயிருக்காருன்னு இவர் ஏதோ சமாளித்தார். ஆனா அதுக்கு பிறகு கூட்டணி இறுதியாகி விட்டது அப்படின்னு சொன்னாரு. நேற்றைக்கு அவருடைய கட்சியில எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு நன்றாக தெரிகிறது, ஏதோ ஒரு வகையில பாஜகவினுடைய பிடி இங்கே இறுகி இருக்கிறது, அதிமுக மீது பாஜகவுடைய பிடி இறுகி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அப்படி ஒரு பிடியில போய் மாட்டிக்கிட்டு அதிமுக கூட்டணி அல்லது அதிமுக தலைமையே கூட என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி இருக்கிறது.
ஓகே. இப்ப நடுவுல நீங்க டிடிவி தினகரன் பத்தி சொன்னீங்க. இப்ப டிடிவி தினகரன் பிரிவு வந்து 2021 தேர்தல்ல வந்து ஏஐடிடிஎம்கே வந்து வெற்றி பெறாததுக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. இப்ப மீண்டும் வந்து இணைந்திருப்பது வந்து தேர்தல் களமோட மாற்றமா பார்க்கலாமா? அதாவது ம். அ அப்போது அ எ ம எடப்பாடி ஆட்சியின் மீதா அதிமுக ஆட்சி, குறிப்பாக எடப்பாடியினுடைய அந்த ஒரு ஒரு கொள்கை தெளிவற்ற, உறுதியற்ற நிர்வாகம் இவற்றெல்லாம் எதிர்த்து தான் அ மக்கள் வந்து ஒரு கொள்கை தெளிவுள்ள, நிர்வாக அனுபவம் உள்ள திமுக அ ஆட்சிக்கு வழிவகுத்தார்கள். சென்ற தேர்தல்ல. எனவே அதுதான் முக்கியமான மக்களுடைய அரசியல். அதுல தெ தினகரன் என்கின்ற தனிப்பட்ட மனிதருக்கு குறிப்பு சில மாவட்டங்கள்ல அவருடைய சமூகம் சார்ந்த தொடர்புகளும், செல்வாக்களும் இருக்கிறது. அத நம்ம மறுப்பதற்கில்லை. சொல்லப்போனா அந்த அடிப்படையில தான் அந்த சமூக செல்வாக்கு என்கிற அடிப்படையில தான் அவர் தனியாக பிரிந்து தனக்கென்று ஒரு கட்சியையும் தொடங்கினார். அதெல்லாம் இருக்கிறது. அ அது அந்த பகுதிகள்ல அதிமுகவுடைய ஏற்கனவே அவருக்கு இருந்த அந்த தோல்வி நிலை என்பது மேலும் அதிகரித்ததற்கு அவரும் ஒரு காரணம் தான். ஆனா, இப்ப அவர் வந்து மீண்டும் இணைந்து விட்டதால், அவருக்கு 11 இடங்கள் தரப்பட்டிருப்பதால், அந்த தோல்வி நிலை என்பது கொஞ்சம் வேணா குறையுமே தவிர, அது வெற்றி நிலையாக மாறிவிடாது என்று தான் நான் கணிக்கிறேன். ஓகே. இப்ப பாமக இணைப்பு வந்து வட தமிழ்நாட்டுல ஏஐடிஎம்கேக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது சொல்ல இப்ப அ தினகரன் பற்றி கேட்டீங்க. தினகரன் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிற அதே நேரத்தில, இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டார். அப்ப அவரும் சேர்ந்து வாக்குகள பிரிப்பார்ல. என்ன இப்ப ம். தினகரனுடைய வாக்குகளை தினகரனுக்கு ஆதரவான அந்த சமூகம் சார்ந்த அந்த ஆதரவாளர்களுடைய வாக்குகளை சசிகலா என்ன அவர் எந்த பக்கம் போறாரு, தனியா நிக்க போறாங்களா? அவர் இந்த மாரி சிறு சிறு கட்சிகளை சேர்த்துக் கொள்ள போறாராலாம் நமக்கு இனிமே தான் தெரிய வரும். ஆனா அவரும் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் என்பதால், தினகரனுடைய அந்த ஒட்டுமொத்தமா அந்த சமூக ஆதரவ பூரா நம்ம திரட்டிடலாம். அது வந்து ம். எடப்பாடி தலைமையிடம் கொடுத்து விடலாங்கிற அவருடைய கணக்கு அ எடுபடாது. ஏனென்றால், கடந்த காலங்கள்ல எந்த அளவுக்கு அ அவர் எடப்பாடியையும், எடப்பாடி தினகரனையும் கடுமையாக விமர்சித்து வந்தார்கள். இந்த உடன்பாட்டுக்கு வருகிற வரையில. அ அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே இது வந்து ஒரு அ ஒரு ஒரு பதவி என்கிற ஒரே நோக்கத்துக்காக கொஞ்சம் சமரசம் செய்து விட்டிருக்கிறார் என்கிற புரிதலோடு தான் அந்த தென் மாவட்ட மக்களும் இருப்பார்கள். அதே போல தான் இப்ப நீங்க வட மாவட்டங்கள பொறுத்தவரைக்கும் பாமக அதாவது பாமகன்னு சாதா சிம் சிம்பிளா சொல்லிட முடியாது. பாமக பிராக்கெட்ல அன்புமணின்னு போட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய தலைமையிலான பாமக பிரிவு தான் இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கு. அ ஆனா அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே பாமக பிராக்கெட்ல ராமதாஸ் அவருடைய அணியும் வலுவோட இருக்குல்ல. ஏன்னா ம். ஆ சொல்லப்போனா அவர் தானே அந்த கட்சிய உருவாக்கிய நிறுவன தலைவரே அவர் தானே. இவரு அதனால தானே ஐயா, சின்னையான்னு இவங்க பாகம் பிரிச்சுக்கிட்டு கட்சியில ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆக அப்ப இப்ப ஒருவேளை இந்த தேர்தல்ல அ ஆ ஐயாவுக்கு கூடுதல் ஆதரவா? அல்லது சின்னையாவுக்கு கூடுதல் ஆதரவா என்பது வேணா கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வருமே தவிர, ஆ வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை அள்ளிக் கொடுத்துவிடும். வட மாவட்டங்களில் இதனால் அதிமுக கூட்டணிக்கு கடந்த தேர்தல்ல கிடைக்காத ஒரு அந்த வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலில் கிடைத்துவிடும் என்று எந்த வகையிலும் கணித்து விட முடியாது. எப்படி அங்கே தினகரனுக்கான அந்த வாக்கு வங்கியை சசிகலா பிரிக்கிறாரோ, அதுபோல இங்கே அன்புமணிக்கான வாக்கு வங்கியை ராமதாஸ் பிரிக்கிறார். அது மாரி ராமதாஸுக்கான வாக்கு வங்கியை இவரும் பிரிக்கிறார். 2 இருக்கு. ஆகவே இது வந்து எந்த வகையிலும் ஒரு என்கிட்ட இந்த இந்த கட்சிலாம் இருக்கின்றன என்று சொல்லிக் கொள்ளலாம். பாரம்பரியமாக அந்த கட்சிக்குள்ள சின்னத்தை அன்புமணி பிரிவுக்கு தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதால் அதை சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அதெல்லாம் ஒரு முடிவுகள் என்று வருகிற போது, எந்த வகையான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மக்கள் இன்னும் சொல்லப்போனா, வாக்களிப்பதற்கு வேணா நாட்கள் இருக்கின்றன. ஏப்ரல் 21 வரைக்கும் இருக்கு. ஆனா, அதுவரைக்கும் மக்கள் வந்து சும்மா இருப்பாங்களா? அவர்கள் முடிவுக்கு வந்திருப்பார்கள்ல. கடந்த கால அனுபவங்கள், இவர்கள் என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் திடீரென்று எப்படி இந்த ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது? ம். அ எப்படி அ ஒன்றிய அரசு திரும்ப திரும்ப தமிழ்நாடு மீது தாக்குதல் தொடுக்கிற போதெல்லாம், அ எடப்பாடியார் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றலையே! மிஞ்சி மிஞ்சி போனா, கொஞ்சம் அந்த இதுல கருணை காட்டுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்வது போல அவர் அறிக்கை இருக்குமே தவிர, ஆனா ஒரு கடுமையான மாநில உரிமைகள் மீது
தாக்குதல் தொடுக்கிற போது ஒரு திராவிடங்கிற பெயரை தன்னுடைய கட்சியில வைத்திருக்கிற, அண்ணாவின் பெயரையும் தன்னுடைய கட்சியில் பெயராக வைத்திருக்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர் கொந்தளித்திருக்க வேண்டாமா? சீறி இருக்க வேண்டாமா? அதெல்லாம் செய்யலையே. அப்ப அத பற்றி அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புகள் எதுவும் அந்த கட்சியிலும் இல்லை, அவர்கள் சார்ந்திருக்கிறவர்களிடமும் இல்லை என்பது காட்டுகிறது. ஏன்னா அதையும் மக்கள் இந்த கடந்த காலங்கள்ல மதிப்பிட்டு இருப்பார்கள். அந்த முடிவுல இன்னும் கூடுதலாக இன்னும் அ ஏன்னா இவர்களிடம் ஆட்சி சிக்கிவிடக் கூடாது என்ற கவனத்தோடு தான் சென்ற முறை வாக்களித்ததைப் போல இந்த தடவை இன்னும் கூடுதல் அழுத்தத்தோடு வாக்களிப்பார்கள் என்று நான் மதிப்பிடுகிறேன். இப்ப போன எலக்ஷன்ல 2021ல பார்த்தோம்னா, பிஜேபிக்கு வந்து 20 தொகுதிகள் குடுத்த நிலையில, இப்ப வந்து 27 தொகுதிகள் குடுத்திருக்காங்க. பாஜகவ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அ நோக்கமே அதுதான். உடனே இந்த தேர்தல்ல வெற்றி பெற்று அ அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று அறிவித்து விட்டார்கள். ஏன்னா அப்ப அறிவிக்க வேண்டிய சூழல். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக இன்னும் பெரிய அளவுக்கு இங்க வேர் பிடிக்கவில்லை. என்ற அந்த நிலைமையிலே கூட அ என்ன நடந்தது? ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கிறது அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தம் நடந்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆகவேதான் சென்ற முறை 20 என்பது இப்பொழுது 27 ஆகியிருக்கிறது என்பதையும் புரிந்துகிறார்கள். ஆக இதன் மூலம் பாஜக என்கின்ற அந்த மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு கட்சி, இங்கே ஏதோ ஒரு வகையில் கால் பரப்புவதற்கு அ எடப்பாடியார் ஒத்துழைக்கிறார், உடந்தையாக இருக்கிறார் என்கிற கோபம் மாநில உரிமைகள் மீது அக்கறை உள்ள அரசியல் நிலைப்பாடுகள் வேணுமானால் மாறலாம். ஆனா அந்த மாநில உரிமை என்பதில ஒரு அக்கறை உள்ள மக்கள் இங்க பெரும்பகுதி இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அப்படி ஒரு இடத்தை கொடுத்து விடக்கூடாது என்ற முடிவுக்கும் வருவார்கள். ஆனா ஒரு பக்கம் அ பாஜக தன்னுடைய பிடியை இறுக்கி இருக்கிறது. அ அ அந்த அதுக்கு பின்னால் என்னென்ன காரணங்கள் என்ன? வெறும் அரசியல் நோக்கம் மட்டும் தானா? அல்லது வேறு விதமான கெடுபிடிகள் இருந்ததா? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணொண்ணா வெளிய வந்துரும். ஏற்கனவே அதெல்லாம் பேசப்படுகிறது. அ இடி அ உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள், அ திடீர் சோதனைகள். இதெல்லாம் அதிமுக தலைவர்கள் வீடுகள்ல திடீரென்று நடத்தப்பட்டது. அது ஒரு காரணமாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனா, நமக்கு இன்னும் அது முழுமையான தகவல் என்பது இனிமே தான் கிடைக்கும். ஆனா, ஏதோ ஒரு வகையில அ க அந்த ஒரு கெடுபிடி நடந்திருக்கிறது. ஆகவே தான் 20, 27 ஆகியிருக்கிறது. இந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கிற போது, நாளை கட்சியின் நலனையே இந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கிற போது, நாளைக்கு தமிழகத்தின் நலனை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்கள் என்கின்ற அந்த கேள்வியோடு தான் மக்கள் தேர்தலை அணுகுவார்கள். என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வருவாங்களா? இயல்பா தமிழ்நாட்டுல அ ஒரு அவர்கள் கனவு காண்பது போல நடப்பதாக வைத்துக் கொள்வோமே! ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த கனவு காண்பதற்கான உரிமை அவருக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் அந்த என்டிஏ கூடுதல் இடங்களை பெறுகிறது என்றால், ஏற்கனவே அவருடைய உடன்பாட்டின்படி அ அதிமுக தான் அப்போ ஆட்சி அமைக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு இடங்கள் அதிகமாக தங்களுக்கான இடங்களை தக்க வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிகிறது. ஒருவேளை ஒரு ஒரு வாதத்திற்காக அ இல்ல இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஆதரவா இருந்தா தான் இவரால ஆட்சி அமைக்க முடியுங்கிற அளவுக்கு நிலைமை இருந்ததுன்னா, அப்ப என்ன நடக்கும்? அவ்வளவு எளிதா நீ மட்டுமே நாங்கலாம் ஆட்சியில பங்கு கேட்கல. நீங்க மட்டும் இருந்துக்குங்கன்னு அவ்வளவு பெருந்தன்மையா விட்டுருவாங்களா? அ அவ்வளவு பெருந்தன்மையா விட்டுருவாங்கன்னு இவரே கூட கற்பனை பண்ண முடியுமாங்கிற கேள்விலாம் இருக்கிறது. ஆனா கொ கொஞ்ச கொஞ்ச நாள் பொறுத்திருப்போம். நிச்சயமா தேர்தல் முடிவு அதற்கான அந்த மாரியான குழப்பங்களுக்கே இடம் கொடுக்காது. மிக தமிழக மக்கள் எப்பவுமே இப்படியா, அப்படியாங்கிற கேள்விக்கெல்லாம் இடமில்லாமல் இப்படித்தான் அல்லது அப்படித்தான் என்றுதான் க க முதல் தேர்தலிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வாக்களித்து வந்திருக்கிறார்கள். அதே போக்கு தான் இந்த தேர்தலிலும் பிரதிபலிக்கும்.